இப்போ அடுத்து பாருங்க நியூக்ளியோஃபைல் முடிச்சாச்சா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீவிங் குரூப் பார்த்துட்டு நம்ம எலக்ட்ரோஃபைல் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த லீவிங் குரூப் பொறுத்து சில எலக்ட்ரோஃபைல் இருக்குது. அதனால நம்ம லீவிங் குரூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரோஃபைல் பண்ணலாம். அடுத்து என்னன்னா லீவிங் குரூப். இந்த லீவிங் குரூப்போட டெண்டன்சி நமக்கு கிளியராக தெரியும். கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை இந்த லீவிங் குரூப்பில் நமக்கு மெயினாக இருக்கக்கூடியது அதே மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லீவிங் குரூப். ஃபர்ஸ்ட் என்னது நெகட்டிவ் லீவிங் குரூப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லீவிங் குரூப். நியூட்ரல் லீவிங் குரூப். தேர்ட் கேட்டகரி என்னன்னா பாசிட்டிவ் லீவிங் குரூப். பாசிட்டிவ் லீவிங் குரூப் இது ஆல்ரெடி நமக்கு சிம்பிள். சில கேசஸ்ல மட்டும் தான் பாசிட்டிவ் லீவிங் குரூப். நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி H+. பெஸ்ட் எக்ஸாம்பிள் SiMe3+. SiMe3 இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். SiMe3+. இந்த பாசிட்டிவ் லீவிங் குரூப்ல பெரும்பாலும் நமக்கு H+ விட SiMe3+ இருந்தா மோஸ்ட் லீவிங் குரூப், பெஸ்ட் லீவிங் குரூப். இதுல பாசிட்டிவ் லீவிங் குரூப்ல SiMe3+ அப்படிங்கிறது பெஸ்ட் லீவிங் குரூப். ரிமைனிங் என்ன இருக்கு? நியூட்ரல் லீவிங் குரூப் இருக்கு, நெகட்டிவ் லீவிங் குரூப் இருக்கு. இந்த நியூட்ரல் லீவிங் குரூப்ல நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஏதாவது ஒரு மாலிகுல் எடுத்து ஹீட் பண்ணா என்ன வெளியே போய்டும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய்டும். அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போய்டும். அதே மாதிரி வாட்டர் வெளியே போய்டும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஆல்கஹால் வெளியே போய்டும். ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் இருக்கு. ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட் கிடைக்கும். அப்ப இதுல என்னது? நியூட்ரல் லீவிங் குரூப். அதே மாதிரி N2 பென்சீன் டைசோடியம் குளோரைடு N2 வெளியே போய்டுமா? வேற என்ன இருக்கு? இந்த மாதிரியான மாலிகுல்ஸ் எல்லாம் நியூட்ரல். N2 நியூட்ரலா? கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, H2O, ஆல்கஹால் இதெல்லாம் என்னது? நியூட்ரல் லீவிங் குரூப். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுங்க. ஒரு ஆசிட் ஒரு பேஸ் நடந்தா ஒரு சால்ட் கிடைக்கும், ரிமைனிங் ஒன்று கிடைக்கும். அப்போ இதெல்லாம் என்னது? நியூட்ரல் லீவிங் குரூப். நியூட்ரல் லீவிங் குரூப். இது நமக்கு அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல்ல லோன்தா இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும். அதே மாதிரி லீவிங் குரூப் டெண்டன்சி இருக்கும். இது புரியல. மெயின் என்னன்னா இதுல இந்த லீவிங் குரூப் டெண்டன்சில இந்த நெகட்டிவ் லீவிங் குரூப் தான் இருக்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீவிங் குரூப் கேட்டகரியில் வர முடியும். இதுல இந்த நெகட்டிவ் லீவிங் குரூப்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். செகண்ட் கேட்டகரி என்னன்னா d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். செகண்ட் கேட்டகரி என்னது? d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். தேர்ட் கேட்டகரி என்னன்னா ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். இந்த 3 கேட்டகரியில எது வரக்கூடியது? நெகட்டிவ் லீவிங் குரூப்ல வரக்கூடிய கேட்டகரி. இந்த ரெண்டு புரியுதுங்களா? நியூட்ரல் லீவிங் குரூப், பாசிட்டிவ் லீவிங் குரூப். இந்த நெகட்டிவ் லீவிங் குரூப் தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா இங்க இருந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ்ட் லீவிங் குரூப்பா? ஃபர்ஸ்ட் என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ்ட் லீவிங் குரூப். இப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் கம்ப்ளீட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஃப்ளூரின் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட், ஆக்ஸிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் ஆர்டர். நான் சொல்றது நார்மல் ஆர்டர். இது வந்து நீ சொல்ற ஃப்ளூரின், ஆக்ஸிஜன், கார்பன், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், ஆக்ஸிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் என்ன வரும்? ஹைட்ரஜன்ல குளோரின் இருக்கு, அதுக்கப்புறம் புரோமின் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கு. ஆக்ஸிஜன் கீழே இருக்கிறது சல்ஃபர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் கார்பன், கார்பனுக்கு அப்புறம் பாஸ்பரஸ் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு ஹைட்ரஜன். இது வந்து நான் இருக்கக்கூடிய ஓவரால் ட்ரெண்ட். அப்போ மீனிங் என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹைட்ரஜன் பாண்டிங்ல 2 கேஸ் பார்த்தோம். கரெக்ட்டா? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிற டாபிக் நடக்கும்போது நமக்கு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தோம், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தோம். இன்டர் அப்படிங்கிறது இன் பிட்வீன் தி மாலிகுலர், இன்டர் அப்படிங்கிறது இன் பிட்வீன், இன்ட்ரா அப்படிங்கிறது வித்தின் தி மாலிகுல். ஒரே மாலிகுலுக்குள்ள நடக்கக்கூடிய பாண்டிங் தான் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஏன் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆகுதுன்னா the most electronegative element fluorine, oxygen, nitrogen. இந்த மூணு எது கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகும்? ஹைட்ரஜன் கூட. கரெக்ட்டா? எக்ஸாம்பிள் என்னது? வாட்டர். ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா? ஆக்ஸிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான் ஹைட்ரஜன் கூட சேரும்போது என்னது? ஹைட்ரஜன் பாண்டிங். அம்மோனியா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா? ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா? அப்ப மீனிங் என்னன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆன ஹைட்ரஜன் கூட சேரும்போது தான் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்.
இதுதான் காமனா இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர். ஃப்ளோரின், ஆக்ஸிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஃபேமிலில வரக்கூடிய குளோரின், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஃபேமிலில வரக்கூடிய புரோமின், அதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் ஃபேமிலில வரக்கூடிய சல்ஃபர், கார்பன், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன். இது ஜெனரல் ட்ரெண்ட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி ட்ரெண்ட். இப்போ இதுல லீவிங் குரூப் டெண்டன்சி என்ன சொல்லுது? எலக்ட்ரோநெகட்டிவ் நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி புரியுதா? அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி புரியுதுல மெயினா ஃப்ளோரின், ஆக்ஸிஜன் அண்ட் நைட்ரஜன் இத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HF என்ன இருக்கு? F மைனஸ் இருக்குமா? பிளஸ் H பிளஸ் F மைனஸ் அப்படிங்கிறது லீவிங் குரூப்பா? நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். ஹைட்ரஜனுக்கு ஃப்ளோரின் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஃப்ளோரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், எட்டியோலைட்டிக் கிளீவேஜ் மூலமா F மைனஸ். கரெக்ட்டா? புரியுதா? அதே மாதிரி ரிமைனிங் இருக்கு Cl மைனஸ். Cl மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வருதா? வராது. ஆனா Dr வரும். மீனிங் புரியுதா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் அப்படிங்கிறது இந்த மூணு தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இத பேஸ் பண்ணி வரக்கூடிய லீவிங் குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் லீவிங் குரூப்பா? அப்ப ஃப்ளோரின் இப்போ இது வருமா பாருங்க HF வரும். OH மைனஸ் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய OH மைனஸ் H2O இப்போ இதுல இருந்து H பிளஸ் ஆகும் OH மைனஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஹைட்ரஜன். நெகட்டிவ் ஸ்பீசிஸா? நெகட்டிவ் ஸ்பீசிஸ்ல வரக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் லீவிங் குரூப்பா? அம்மோனியால இருந்து வரக்கூடிய NH3 இதுல இருந்து NH2 மைனஸ் பிளஸ் H பிளஸ் அப்ப என்னது OH மைனஸ் F மைனஸ் NH2 மைனஸ் அதே மாதிரி NR2 மைனஸ் கரெக்ட்டா NHR மைனஸ் இதெல்லாம் என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கு. மீனிங் புரியுங்களா? அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டில மூணு எலிமெண்ட் தான் மெயின். ஒன்னு ஃப்ளோரின், ஆக்ஸிஜன், நைட்ரஜன். இது ஆக்ஸிஜன் கூடயோ இது ஹைட்ரஜன் கூடயோ இதுல சார் நமக்கு அல்கைல் குரூப் கூட சேரும்போது ஃபார்ம் ஆகக்கூடியது. சார் இதுல ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான். ஆனா இது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆல்ரெடி நம்ம பார்த்தப்போ டிஆர்பி ல கேட்ட क्वेश्चन which one of the following does not participate in the hydrogen bond? Answer to chlorine. ஆன்சர் புரியுதா? அப்ப நீங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப் சொன்னா HCl இருக்கு சார். H plus Cl minus Cl minus லீவிங் குரூப் தான். ஆனா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப்ல d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் லீவிங் குரூப் தான் ஃப்ளோரின், ஹைட்ரஜன் கூடயோ இல்ல அல்கைல் குரூப் கூட சேரும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய மைனஸ். அதே மாதிரி ஆக்ஸிஜன், அதே மாதிரி நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி புரிஞ்சுதுங்களா? அப்ப நமக்கு ஃப்ளோரின் இருக்கணும், ஆக்ஸிஜன் இருக்கணும், நைட்ரஜன் இருக்கணும். F மைனஸ் OH மைனஸ் ஆக்ஸிஜன் இருக்கு, NH2 மைனஸ் நைட்ரஜன் இருக்கு, NR2 மைனஸ் நைட்ரஜன் இருக்கு, NHR மைனஸ் நைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டா? இதெல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங். ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிளியர் ஆச்சுங்களா? ரெண்டாவது d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங். இப்போ d ஆர்பிட்டால் எதுல d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப் Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ். ஆனா F மைனஸ் எங்க இருக்கு பாருங்க? F மைனஸ் எங்க இருக்கு? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். மீனிங் புரியுதுங்களா? அப்ப லீவிங் குரூப்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப், செகண்ட் வந்து d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப், தேர்ட் கேட்டகரி தான் ரொம்ப முக்கியமானது ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப்ல ரொம்ப முக்கியமானது ப்ரோசைலேட், ப்ரோசைலேட் அப்படி சொல்லக்கூடிய. ஃபர்ஸ்ட் பாருங்க CH3 C double bond O OH அசிட்டிக் ஆசிட். எஸ் சார். இது என்னது? அசிட்டிக் ஆசிட். இப்போ இதுல இருந்து CH3 C double bond O O minus நெகட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப்பா? O minus என்னது? நெகட்டிவ் லீவிங் குரூப். பல்கி குரூப்பா? லீவிங் குரூப். இதெல்லாம் என்ன சொல்றோம்? அசிட்டேட். அசிட்டேட் என்னது? பெஸ்ட் லீவிங் குரூப். அசிட்டேட் என்னது? பெஸ்ட் லீவிங் குரூப். ஃபர்ஸ்ட் கேட்டகரி புரிஞ்சுதுங்களா? செகண்ட் கேட்டகரி பாருங்க. அதே சேம் S double bond O OH இங்க மெத்தில். M என்றது மெத்தில். மெத்தில் SO3H அப்படிங்கிறது சல்போனிக் ஆசிட். SO3H என்றது SO3H க்கு என்ன நேம் பார்த்தா சல்போனிக் ஆசிட். மெத்தில் சல்போனிக் ஆசிடா? இருக்கிறது இங்க அசிட்டிக் ஆசிட் சொல்றோமா? அசிட்டிக் ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது O மைனஸ் அசிட்டேட்டா இருக்கிறது அசிட்டேட். அசிட்டேட் என்றது நெகட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப்பா? அதே மாதிரி சல்போனிக் ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு MES double bond O O minus. இதனது மெத்தில் சல்போனேட்டா?
மெத்தில் சல்போனேட். இது ஒரு பெஸ்ட் லிவிங் குரூப்பா, மெத்தில் சல்போனேட். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் இதே சேம் கேட்டகரி OH S டபுள் பாண்ட் O S டபுள் பாண்ட் O. இங்க ஒரு ஃபினைல் குரூப், இதுல ஒரு மெத்தில். இதுக்கு பேர் என்னது? ரொம்ப முக்கியமான பெஸ்ட் லிவிங் குரூப் மெத்தில் ஃபினைல் சல்போனிக் ஆசிட். மெத்தில் ஃபினைல் சல்போனிக் நீங்க புரியுதா? நீங்க தனித்தனியா நேம் கொடுக்கலாம், இல்லனா எல்லாம் சேர்த்து கூட நீங்க நேம் கொடுக்க முடியும். மெத்தில் ஃபினைல் சல்போனிக் ஆசிட். இப்போ இதுல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா மெத்தில் ஃபினைல் சல்போனிக் CH3 இங்க S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O O-. நம்மளுடைய கண்டுபிடிக்க எப்படி வருது எழுதலாம். மெத்தில் ஃபினைல் சல்போனேட்டா, மெத்தில் ஃபினைல் இத நம்ம என்ன சொல்றோம்? டொசைலேட். இதுக்கு பேர் என்னது? the best living group the tosylate. இது எப்படி எழுதுவாங்கன்னா OTS மைனஸ் TS னா அர்த்தம் டொசைலேட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இத மட்டும் பாருங்க. இது பேர் என்னது? ஒரு பென்சின் குரூப் மெத்தில் என்னது? டொலிவினா. டொலிவின் சல்போனிக் ஆசிடா, டொலிவின். இது என்னது? டொலிவின் சல்போனேட்டா. நீங்க எப்படி சொல்லலாம்? மெத்தில் ஃபினைல் சல்போனிக் ஆசிட் ஆர் மெத்தில் ஃபினைல் சல்போனேட், டொலிவின் சல்போனிக் ஆசிட், டொலிவின் சல்போனேட் எல்லாம் ஒண்ணுதானே. அதுக்கு பேர் என்னது? டொசைலேட். அதுக்கு பேர் என்னது? டொசைலேட். மீனிங் புரியுதா? இப்போ இதே இடத்துல இதே சேம் கேட்டகரியில ஃபோர்த் ரொம்ப முக்கியமானதுன்னா brosylate. brosylate அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிவிங் குரூப். அதே OH S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. அதே பென்சீன் குரூப் இருக்கக்கூடிய ஒரு குரூப் உண்டு Br. என்னது? Br. அது என்னது? புரோமோ பென்சீன் சல்போனிக் ஆசிட். அதுல இருந்து H வெளியே போச்சுனா அர்த்தம் மைனஸ். புரோமோ பென்சீன் சல்போனேட். இது எப்படி சொல்றோம்னா OBr மைனஸ். இதுக்கு பேர் தான் brosylate. இது என்னது? மீனிங் புரியுதா? இப்போ இதுல இந்த அசிட்டேட் இருக்கு, இது அசிட்டேட் brosylate. இந்த brosylate டொசைலேட். இதுல இந்த அசிட்டேட்டை விட இந்த டொசைலேட்டோ brosylate பெஸ்ட் லிவிங். மீனிங் புரியுதா? லிவிங் குரூப்ல பெஸ்ட் லிவிங் குரூப்னா இதுதான். இதுல கரெக்ட்டா கம்பேரிசன் சொல்றேன். இந்த மூணுல கம்பேரிசன் பண்ணும்போது இங்க brosylate, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டொசைலேட் அதுக்கு அப்புறம் அசிட்டேட். இந்த அசிட்டேட்டுக்கு முன்னாடி இந்த மெத்தில் இருக்கக்கூடிய சல்போனேட். ஆனா இதெல்லாம் என்னது? பெஸ்ட் லிவிங் குரூப். இதெல்லாம் என்னது? எதை கம்பேர் பண்ணும்போதுனா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் லிவிங் குரூப். क्वेश्चन எப்படி கேட்பாங்க? ஆர்டர் கேட்பாங்க. क्वेश्चन எப்படி கேட்பாங்க? ஆர்டர். எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது? ரெசனன்ஸ். எப்பவுமே ரெசனன்ஸ் அப்படிங்கறத விட டிஆர் தான் பெஸ்ட் லிவிங் குரூப். எது பெஸ்ட் லிவிங் குரூப்? நம்ம SN1 பார்க்கறோமா? SN2 பார்க்கறோமா? இதெல்லாம் ஒரு அல்கைல் குரூப்போட ஹைட்ரஜன் பர்சன்ட் இருக்கா? அதுல பெரும்பாலும் நம்ம குளோரின், புரோமின், அயோடின் தான் பார்த்துருப்போம். ஏன்னா இதெல்லாம் என்னது? லிவிங் குரூப் டெண்டன்சி ஆர்டர் எப்படி பார்த்துப்போம்? எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சது. அயோடின் இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப், தென் புரோமின், தென் குளோரின், தென் ஃப்ளூரின். இதெல்லாம் லிவிங் குரூப் தானே சார்? இது லீஸ்ட் லிவிங் குரூப் தான். ஆனா அதுவும் என்னது? நெகட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கு லிவிங் குரூப். ஆனா பெஸ்ட் லிவிங் குரூப் எது? அயோடின். அப்படினா மீனிங் என்னது? d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது பெஸ்ட் லிவிங் குரூப். ஆர்டர் பாருங்க, சிம்பிள் ஆர்டர். இதுக்கு டோட்டலா இருக்கக்கூடிய ஆர்டர் ஃபர்ஸ்ட் d ஆர்பிட்டால், அதுக்கு அப்புறம் ரெசனன்ஸ், அதுக்கு அப்புறம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லிவிங் குரூப். இப்போ ஆன்சர் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ். அதுல எது? I மைனஸ். எங்க இருக்கு? எலக்ட்ரோ d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி எங்க இருக்கா? இதுல ஆர்டர் பாக்கும்போது அயோடின், புரோமின் I மைனஸ், Br மைனஸ், Cl மைனஸ். இதுக்கு அப்புறம் சார் F மைனஸ் வரமானா வராது. எங்க வரணும்? அதுக்கு அப்புறம் ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டொசைலேட், brosylate, மெத்தில் சல்போனேட், அதுக்கு அப்புறம் அசிட்டேட். இந்த கேட்டகரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நெகட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லிவிங் குரூப். அப்ப லிவிங் குரூப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிக்க தேவையில்ல. ஒரு क्वेश्चन பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இது லிவிங் குரூப்பா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். நியூட்ரல் லிவிங் குரூப் நமக்கு தெரியும், பாசிட்டிவ் லிவிங் குரூப் தெரியும், நெகட்டிவ் லிவிங் குரூப் தான் மூணு கேட்டகரி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, d ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இது d ஆர்பிட்டால் இருக்கக்கூடியது மோஸ்ட் பெஸ்ட் லிவிங் குரூப். அதுக்கு அப்புறம் ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லிவிங் குரூப், அதுக்கு அப்புறம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லிவிங் குரூப். இதுதான் லிவிங் குரூப் உடைய டெண்டன்சி. லிவிங் குரூப் உடைய டெண்டன்சி அப்படினா என்ன அர்த்தம்? செகண்ட் கேட்டகரியில என்ன இருக்கு? d ஆர்பிட்டால். அப்ப அயோடின் இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப், புரோமின், அதுக்கப்புறம் குளோரின். ஆனா ஃப்ளூரின் எங்க வரணும்? லீஸ்ட் டெண்டன்சி. F மைனஸ் அப்படிங்கிறது ஸ்மால் ஆர்டர், லீஸ்ட் லிவிங் குரூப். அதுக்கு அப்புறம் டொசைலேட், brosylate, மெத்தில் சல்போனேட், அசிட்டேட். அதுக்கு அப்புறம் இந்த கேட்டகரியில
வரும்போது நமக்கு டிஃபரன்ஷியேட் பிரச்சனை ஆன்சர் புரியுங்களா? அப்போ நம்ம கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பசைலேட் கொடுத்துருக்காங்க, Cl மைனஸ் கொடுத்துருக்காங்க, Br மைனஸ் கொடுத்துருக்காங்க, F மைனஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை வாட்டர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு பெஸ்ட் லிவிங் இருப்பது d ஆர்பிட்டல் பேஸ் பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம ஆப்ஷனில் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆர்டர் வச்சு செலக்ட் பண்ணினா எந்த கொஸ்டினை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஆன்சர் பண்ணுங்களா? இதுதான் வந்து லீவிங் குரூப் உடைய கம்ப்ளீட் டெண்டன்சி. இதுதான் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப், பாசிட்டிவ் லீவிங் குரூப், நெகட்டிவ் லீவிங் குரூப். நெகட்டிவ்ல இருக்கிறது தான் நீங்க டீடைல் தான் பார்க்கணும். யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இது மூணையும் கம்பேர்